ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைலை வந்து ஜேபெக் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஆக்ஷன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி ஃபார்மேட்டில் உள்ள ஒரு ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணும் போதோ க்ளோஸ் பண்ணும் போதோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதை ஜேபெக் ஃபைலாக மாற்றிட்டு நம்ம ஒரு ப்ரிவ்யூ காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆக்ஷன் மூலமாக அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம். நான் 3 ஃபைல் இருக்குது, இதை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த 3 ஃபைலையும் ஆக்ஷன் எப்படி பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை எடுத்துக்கிறோம். இதில் ஒரு நியூ செட் ஆக்ஷன் பட்டன்ஸ் வந்து இங்கே விண்டோவில் ஆக்ஷன் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைடில் உள்ள அந்த மெனு பாரில் போயிட்டு நியூ செட் கொடுத்திங்கன்னா இது நேம் கேட்கும். கொடுத்துட்டு நம்ம வேணால் ரீநேம் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்துடும். இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஆக்ஷன் வந்து இப்போ ப்ளே பண்ணி இது பண்ணலாம். நியூ ஆக்ஷன் கொடுக்கலாம். நியூ ஆக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். F2 கண்ட்ரோல் F2 கொடுத்தா இந்த ஆக்ஷன் ரன் ஆகணுன்றதை வந்து கொடுத்துட்டு ரெக்கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கை. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம். இதில் போய் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுக்குறேன். ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்தோன்னே எல்லா லேயர்ஸும் நமக்கு ஒரே லேயராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இமேஜில் போய் இமேஜ் சைஸில் போயிட்டு நமக்கு தேவையான சைஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். 6x4 கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 100 ரெசல்யூஷன் வச்சுட்டு ஓகே பண்ணுறேன். அப்போது ஃப்ளாட்டன் பண்ண ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து இமேஜ் சைஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணணும், லொக்கேஷன் காமிக்கணும். சேவஸ் கொடுத்தீங்கன்னா இது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்றது, சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து லொக்கேட் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் இது ஃபைல் நேம் வந்து எதுவும் மாற்றாமல் நீங்கள் கீழே மட்டும் ஃபார்மேட் ஜேபெக் ஃபார்மேட்டில் மாற்றிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இமேஜ் சைஸ் கொடுத்தது, ஃப்ளாட்டன் கொடுத்தது, இமேஜ் சைஸ், அதுபோல் வந்து சேவ் பண்ணது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்குது. கடைசியாக நம்ம வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபைலை போய் நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் கொடுத்தோடனே இங்கே க்ளோஸ்ன்ற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா இந்த ஆக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கண்ட்ரோல் F2 இதுக்கு வந்து ஷார்ட்கட் கொடுத்தோம். இந்த ஷார்ட்கட் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், செட் 2ன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து நான் கண்ட்ரோல் F2 கொடுத்தேன்னா இந்த ஃபைல், இப்போ 2 ஃபைல் இருக்குது. இந்த 2 ஃபைலும் ஆக்ஷனில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். இது எல்லாமே லேயராக இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே லேயர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ கண்ட்ரோல் F2 அப்ளை பண்ணும்போது இந்த ஆக்ஷன் ரன் ஆகுது, ஃப்ளாட்டன் ஆகி அது வந்து சேவ் ஆகி க்ளோஸும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. எகெயின் நான் வந்து கண்ட்ரோல் F2 கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஆக்ஷன் இங்கே ரன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நீங்கள் ஃபைலையும் நீங்கள் இப்போ ஜேபெக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 3 ஜேபெக் ஃபைலும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். பிஎஸ்டி ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் F2 கொடுத்தீங்கன்னா போதும், அது ரன் ஆகி கொண்டு போய் அதே ஜேபெக் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.